ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 10th தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குங்க. ஆமாங்க, ஆர்பிஐல இருந்து ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்க்கான வேலைக்கான ரெக்யர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான சேலரி உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு பியூர்லி பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. 46,000 சேலரியோட அடிஷ்னலாக உங்களுக்கு நீங்கள் தங்கறதுக்கான இடம் அவங்க கொடுத்துருவாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், உங்கள் குழந்தைக்கான படிப்பு செலவு, நீங்கள் இன்கேஸ் கண்ணாடி போடுறது வந்து அதற்கான அலவன்சஸ், இன்சூரன்ஸ், ட்ராவல் அலவன்சஸ், லீவ் ஃபேர் கன்செஷன்ஸ், பென்ஷன் ஸ்கீம், கிராட்டிடியூட் அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்கீம் உங்களுக்கு வந்து வாரி வழங்குறாங்க. ஸோ ஆர்பிஐல இருந்து ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலும் இது போன்ற உங்களுக்கு வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 572 வேகன்சிஸ்ங்க. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு தான் வந்து இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் rbi.org.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பிப்ரவரி 28 அல்லது மார்ச் 1 இல்லை உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஆல் இந்தியா வேகன்சிஸை 572 வேகன்சிஸ்ங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வேகன்சிஸ். 9 வேகன்சிஸை அவங்க ரிசர்வேஷன் படியாக ஓபிசிக்கு 8 வேகன்சிஸும் யூஆருக்கு ஒரு வேகன்சிஸ் அப்படின்னு வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து வேகன்சிஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஜென்ரல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஜென்ரலுக்கு என்ன ரிசர்வேஷன் படி என்ன ஸ்கீமோ அதே ஸ்கீமில் தான் நீங்கள் வந்து வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்தவரையும் நீங்கள் 1/1/2026 படி மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2/1/2001க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/1/2008க்குள்ளே வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டிகிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பியூர்லி ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கான ரோல் தான் இது. ஸோ நீங்கள் வந்து +2ஓ டிகிரியோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 120 கொஸ்டின்ங்க, மொத்தம் 120 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் மார்க் இருக்குன்றத வந்து நீங்கள் கவனமாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான சேலரி பொறுத்தவரையும் பேசிக் பேவா 24,250 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பர் மந்த்துக்கு. அலவன்சஸ்லாம் சேர்த்தா 46,029 உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸு, ஆஃபீஸ் ஆர்டிகல்ஸ், யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் இது போன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே வந்து இருக்குங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முன்னாடி எக்ஸாமினேஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது ஒரு ட்ரைனிங்குமே வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் நீங்கள் தாராளமாக அந்த ட்ரைனிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸாமினேஷனை ஃபீஸை பொறுத்தவரை நீங்கள் இன்கேஸ் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ₹50 + 18% ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹450 + 18% ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி, ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கும்.
ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் சென்னையில் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் 3 விதமான லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து எக்ஸாமினேஷன் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், தருமபுரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் அவங்க வந்து தனியாக மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் ஐடி நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா rdchennai@rbi.org.in இந்த வெப்சைட் இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு குவாரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்க்கான அப்ளிகேஷன் வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நேமு, உங்கள் பிளேஸு, அட்ரஸு, டீட்டெயில்ஸ்லாம் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணிடணும் அப்படின்றன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.